வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமெரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவோர் முன். அனைத்து முருக பக்தர்களுக்கும் வணக்கம். எல்லாருமே முருகப்பெருமான் அருளால் எல்லா வளங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூனிவர்ஸ்கிட்டையும் முருகர்கிட்டையும் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு முக்கியமான டாபிக் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பை கொடுத்த யூனிவர்ஸ்க்கும் முருகருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிற 3 டைமென்ஷன் டு 5 டைமென்ஷன், அதுக்கு நம்ம ட்ராவல் ஆகிட்டுருக்கு. யூனிவர்ஸ் 3Dலேருந்து 5Dக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, டிரான்ஸ்மிஷன் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி என்னோட நாலேஜுக்கு புரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னலாம் இந்த யூனிவர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபோட்டான் பெல்ட், முக்கியமான ஒரு விஷயம். ஃபோட்டான் பெல்ட்டை பற்றி ஒரு சயின்டிஃபிக்காக இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபோட்டான் பெல்ட்னால் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சினால் என்ன, இப்போ சொல்கிறோம் என்னோடய ஃப்ரீக்வன்சி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இப்போ இருக்கிற ஃப்ரீக்வன்சியே வேறு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ மற்றவங்ககிட்டையோ நம்ம பேசிகிட்ருப்போம். அப்போது அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 3D பீப்புளோட தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். 5D பீப்புள்ஸோட தாட்ஸ் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 5Dக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கெல்லாம் முருகர் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது முருகருங்கிறது ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தி இப்போ இருக்கிற கலியுகத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துட்டுருக்கோம். சத்தியுகத்துக்கு யுகங்கள் மாறிட்டுருக்கு. அப்போ இந்த யுகம் மாறுது, அதான் யூனிவர்ஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா யுகம் மாற்றம் பார்த்திங்கன்னா கலியுகத்திலேருந்து ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கலியுகத்திலேருந்து சத்தியுகத்துக்கு மாறினாலும் பார்த்திங்கன்னா 3D மைண்ட் பீப்புள் நிறையா யூனிவர்ஸில் இப்போயும் இருக்காங்க. அப்போது அவங்களெல்லாம் 5Dக்கு நம்மளுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு உதவுகிற அந்த சக்தி தான் பார்த்திங்கன்னா முருகருங்கிறது ஒரு கருணை கடல். அவர் நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா கந்தன் அப்படின்னு சொல்கிறோம். கந்தன்னா இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா மேக்னெட், காந்தம் அப்படின்னு பேர். அந்த காந்தம் என்னென்னா நம்ம கீழ்நிலையில் இருக்கோம். அந்த கீழ்நிலையிலேருந்து நம்மளோட சோலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு மேக்னெட் மாதிரி நம்மளுக்கு உதவி செய்கிற ஒரு சக்தி தான் பார்த்திங்கன்னா முருகர் சக்தி. அதனால தான் பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு அவ்வளோ சிறப்பாக இப்போது நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் நீங்கள் முன்னாடி எடுத்து பார்த்துருப்பீங்க, நம்மளோட தாத்தா பாட்டன் பூட்டன் அவங்க இருந்த அந்த ஆன்மீகத்தெல்லாம் விட நம்ம இப்போது இருக்கிற லெவலே வேறு. நம்மளோட ஆன்மீக வளர்ச்சியே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதாகட்டும், 48 நாள் விரதம் இருக்கிறதாகட்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேஷுவலாக நம்ம அசால்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதத்தில் இந்த 48 நாள் விரதம் ஐயப்பனுக்காக மாலை போட்டு எடுப்பாங்க. அப்போயே ஒரு கடுமையான பயிற்சி எடுத்துகிட்டு செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் அசால்ட்டாக 48 நாள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலை மாறுது பார்த்திங்களா. அப்போவே நம்ம 3Dலேருந்து கொஞ்சம் மாறிட்டுருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த மென்டாலிட்டி எப்போ வரும்னு பார்த்தோன்னா, நார்மலான 3D பீப்புளுக்கு இப்படிலாம் வராது. இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீக விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி விரதங்கள் இருக்க தோணும். சாமிகள் பாடல்கள் பாடுறதா இருக்கட்டும், கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், அங்கே போய் பிரார்த்தனைகள் செய்கிறது, கடுமையான விரதங்கள் இருப்பாங்க சில பேர். ஸோ இதுக்கான வைராக்கியம், அந்த வைராக்கியங்கிறது ஒரு பவர். அந்த வைராக்கியத்தை கொடுக்கறது பார்த்திங்கன்னா முருகர். அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ள கொடுக்குறாரு. நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் தான் செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் முருகரை எளிமையாக போய் அடைஞ்சிடலாம். யார் கூப்பிட்டாலும் அவர் வர்றதுக்கு ரெடியாக இருப்பார். அப்படி ஒரு கருணை உள்ளமான தெய்வம் தான் பார்த்திங்கன்னா முருகர். ஸோ அதனால தான் நிறைய பேர் ஈஸியாக முருகர் கூட கனெக்ட் ஆயிடுவாங்க.
அதனால தான் முருகர் வழிபாடும் அவ்வளோ நடந்துகிட்ருக்கு. இந்த யுகத்தில் வந்து அவ்வளோ நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சினால் என்னென்னா, இப்போ முருகர் அப்படிங்கிறப்போ கடவுள் வந்து அவரோட ஃப்ரீக்வன்சியே வேறு. அவங்களாம் வந்து இப்போ 5Dக்கு நம்மளோட யுகம் மாறிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முருகர் கடவுள்லாம் எங்கே இருப்பாங்கன்னா 12Dயில் இருப்பாங்க. அப்போ அவங்களாம் அவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறப்போ நம்ம 3Dயில் இருக்கப்போ நம்மளோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேலக்ஸினா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். கேலக்ஸி வந்து பார்த்திங்கன்னா பல கோடி கேலக்ஸி வந்து இருக்குது. அதில் நம்மளோட கேலக்ஸியும் ஒன்று. நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற எர்த்து, நம்மளோட எர்த்து மாதிரியே பல கோடி எர்த்து வந்து இருக்கான். அப்படிங்கிறப்போ நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டுக்குள்ளே ஒரு புள்ளி அளவு கூட நம்ம கிடையாது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் புரிஞ்சுக்கணும். அதை எப்படி வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீ பெருசு, நான் பெருசு, நீ வந்து இப்படி செஞ்சுட்டேன், நான் அப்படி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஆளையும் ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீ இப்படி பண்ணனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மேலே ஈஸியாக குற்றம் சாத்துறோம். மற்றவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஹர்ட் பண்ணுறோம். அப்படிலாம் இருந்தோன்னா நம்ம எல்லாமே வந்து 3Dலையே தான் இருப்போம். 3D டைமென்ஷனில் தான் இருப்போம். ஏன்னா 3D டைமென்ஷனில் இருந்து நம்ம 2D டைமென்ஷனுக்கு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிலே இருந்தோன்னா, அதாவது இந்த மாதிரி கேரக்டர்லேயே நம்ம இருந்தோன்னா தொடர்ந்து நம்மளோட டைமென்ஷன் வந்து 2Dக்கு போகும். 2Dனா என்னென்னா விலங்குகள், அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 2Dயில் இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போது அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமை, நிதானம், அன்பான பேச்சு, கருணையாக இருக்கணும் மற்றவங்க மேலே, எல்லா உயிர்களையும் தன்னோட உயிர் மாதிரி நினைக்கணும். இப்படி வந்து நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மூலிமா நம்ம வந்து 5Dக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 12 டைமென்ஷனில் இருக்கிற முருகர் வந்து நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே நடக்குது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து தேடி போகிறாங்க. சீக்கிரம் எந்திரிக்கிறதாகட்டும், பிரம்ம முகூர்த்த பூஜை, அந்த பூஜை, எல்லா பூஜையும் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேலக்ஸி வந்து ஒரு ரொட்டேஷன் போயிட்டுருக்கு. அதாவது ஃபோட்டான் பெல்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி சோர்ஸு. அந்த எனர்ஜி சோர்ஸை வந்து நோக்கி அந்த ரொட்டேஷனில் போயிட்டுருக்கு. அப்போது 2012லே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகிறப்போ நம்மளோட எர்த்து வந்து ஃபோட்டான் பெல்ட் கிட்ட போகிற அந்த டைம் தான் நம்மளுக்கு வந்து கொரோனா பீரியடு. அந்த கொரோனா வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆனதுனால தான். அப்போது நம்ம எர்த்து வந்து பார்த்திங்கன்னா மோர் ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டான் பெல்ட்லேருந்து பக்கத்தில் டச் பண்ணுறப்போ 2020ல். அப்போது வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அளவுக்கு இருக்கிற பீப்புள் மட்டும்தான் இந்த எர்த்தில் வந்து இருக்க முடியும். மற்றவங்களாம் வந்து இருக்க முடியாது. அதனால தான் அந்த நோய் வந்ததுக்கு காரணமே இந்த கொரோனாங்கிற ஒரு நோய் வந்தது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து அந்த பயம் அப்படிங்கிற ஒரு உணர்வுனாலேயே நிறையா வந்து இறந்து போனாங்க. அந்த பயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 டைமென்ஷன் பீப்புளோட மென்டாலிட்டி. பயந்துகிட்டே இருந்தவங்க தான் நிறையா பேர் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸாக இருந்தவங்கெல்லாம் வந்து அந்த நோயிலேருந்து தப்பிச்சு இப்போ வந்துட்டுருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டுக்குள்ளே வந்து நம்ம யூனிவர்ஸ் போகுது. இந்த 30க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2030க்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே போயிடும். அப்போ ஃபோட்டான் பெல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்ஸுன்னு சொன்னேன். அதாவது எப்படி வந்து நம்ம சூரியன்லேருந்து இந்த ஃபோட்டான்கிற எனர்ஜியை எடுத்துகிட்டு தான் பிளான்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த ஒளிச்சேர்க்கை நடக்கும். அது மூலிமா அது உணவு வந்து தயாரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோட்டான் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளே உள்ளே கம்ப்ளீட்டாக நம்ம அந்த பெல்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அப்போது அவ்வளோ எனர்ஜி வந்து நம்மளோட
எர்த்து வந்து ரிசீவ் பண்ண போது அந்த ரிசீவ் பண்ணுறதை நம்மளும் ரிசீவ் பண்ணுவோம். அப்போ நம்ம ரிசீவ் பண்ணணும்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தா தான் அவ்வளோ ஃப்ரீக்வன்சியை நம்மளால் தாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ வழிபாட்டில் இருந்துகிட்ருக்கோம். முருகரும் அதற்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஈஸியாக வந்து சீக்கிரமே எல்லாருமே வந்து ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கான காரணமும் அந்த எர்த்து வந்து ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே போகிறதுனால தான். அப்போ ஈஸியாகவே எல்லாருமே வந்து மைண்ட் சேஞ்ச் ஆகும். இப்போ பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக மாறி இருப்பாங்க. 5D பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க ரொம்ப வந்து கருணை உள்ளமாகவும் மற்றவங்களுக்கு உதவுகிற எண்ணங்கள் கொண்டும் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கொரோனா டைம்லேயே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஹெல்ப்பிங் டெண்டன்சியோடு நிறையா பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லா பீப்புளுக்கும் வந்து சாப்பாடு கொடுக்கட்டும், அரிசி கொடுக்குறதாகட்டும், அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த கொரோனா பீரியட்லேருந்து அந்த ஹியூமனிட்டிங்கிறது ஒரு நல்லாவே உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 3Dலேருந்து இந்த 4D அப்புறம் 5D. அந்த 4Dங்கிறது வந்து இந்த நம்ம போகிற பாத்து அதுக்கு வந்து சின்ன பீரியட் தான், அது டக்குன்னு நம்ம 5Dக்கு போயிடுவோம். அப்போ அதில் வந்து இருந்துகிட்ருக்கோம். இப்போ எல்லாருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே 4 டைமென்ஷனில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வெஜிடேரியனாக மாறணும். யார் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் எல்லாருமே வந்து வெஜிடேரியனாக மாறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எர்த்து வந்து அந்த ஃபோட்டான் பெல்ட்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக போகிறப்போ நம்மளால் அந்த ஃப்ரீக்வன்சியை ரிசீவ் பண்ண முடியும், தாங்கிக்க முடியும். அப்போது நம்ம வந்து முருகர் யுகமாகட்டும், முருகர் வந்து குமரிக்கண்டத்தை ஆண்டப்போ அப்போது அந்த இருந்த ஃப்ரீக்வன்சிக்கு தான் நம்ம போக போகிறோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் அந்த சிவிலைசேஷன் வந்து எடுத்து பார்த்துப்பீங்க. குமரிக்கண்ட சிவிலைசேஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 11,000 அந்த வருஷம் கேப்பில் தான் வந்து இந்த யுகம் மாற்றம் நடக்கும். அந்த யுகம் மாற்றம் தான் இப்போயும் வந்து நடக்க போகுது. அப்போது அந்த யுகம் மாற்றத்துக்கு நம்ம ரெடியாகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து வெஜிடேரியனாக மாறணும், எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கணும், யார் மேலேயும் ப்ளேம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்மளோட கர்ம வினைகள் தான் காரணம். நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் நம்ம மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும். மற்றவங்கள வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. அப்படி ப்ளேம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3Dலேயே மாட்டிக்கிருவீங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதிலேருந்து வெளியில் வர பாருங்கள். இது மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் நம்ம உலகம் கிடையாது. அந்த மாதிரி சுருங்கின அந்த ஒரு உலகத்துலேருந்து வெளியில் வாங்க. எல்லோரும் நம்ம உலகம், எல்லோரும் நம்மளோட பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த 4D கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். முருகர் வழிபாட்டுக்கு வந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 டைமென்ஷனில் தான் இருக்கும். அப்போ நம்ம 5 டைமென்ஷன் போகிறதுக்கு இன்னும் வந்து சில சேஞ்சஸ் வந்து செய்யணும். அது என்னென்ன சேஞ்சஸ், நம்ம வந்து கடந்து வந்த பாதைகள் வந்து 3 பிரிவாக இருக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படிங்கிற மாதிரி 3 இதாக இருக்குது. அதில் நம்ம எந்த ஃபேஸில் இருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டதுன்னா, அதாவது சயின்டிஃபிக்காகவும் சரி, நம்மளோட இந்து மதப்படி சொல்லி வச்சுருந்த இந்த யுகம் மாற்றங்கள், யுகம் மாறுது, 4 யுகம் இருக்குது அப்படிங்கிறதுனாலும் சரி, எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து 3Dலேருந்து 5Dக்கு போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி தான் எல்லாருமே வந்து முருக வழிபாட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக். அதனால தான் நீங்கள்லாம் வந்து சூசன் 1, இதுக்காக தான் முருகர் வந்து நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறது நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்திருக்கேன். 5Dயில் இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும், இந்த எர்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கும். எந்த ஒரு போட்டி பொறாமையும் சண்டைகளும் போர்களும் இருக்காது. அவ்வளோ அழகான உலகமாக இருக்கும். யார் என்ன வேண்டுனாலும் அது வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். பசி, பட்டினி, நோய் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அந்த உலகம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அது போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நம்ம எல்லாருமே சூப்பராக இருப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். வெற்றிவேல் முருகா.